இவ்விதம் அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆகவே நான் புறப்பட்டு வந்தேன். உன் அரசனுக்கு ஒரு பரிசு உன் மூலம் அனுப்பப் போகிறேன் என்று சொல்லி 4 ரத்தினங்களை அந்தணனிடம் கொடுத்தான். அவன் பெற்றுக்கொண்டதும், இவற்றைக் கொண்டு போய் அரசனிடம் நான் கொடுத்ததாகத் தெரிவி. இவற்றின் மகிமையைக் கேள். ஒரு இரத்தினத்தின் மூலம் நினைத்த பொருளை அடையலாம். 2வது இரத்தினம் அமிர்தம் போன்ற 6 உணவைக் கொடுக்கும். 3வதோ தேர், யானை, குதிரை, காலாள் என்னும் 4 சேனைகளை நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கும். 4வது இரத்தினத்தின் மூலம் அழகிய விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களைப் பெறலாம். இவைகளை அரசனிடம் கொடுத்து சமுத்திரராஜனின் அதிக பிரியமான அன்பளிப்பு என்று சொல்லு என்றான். வேதியன் அவ்விதமே தெரிவிப்பதாகச் சொல்லிவிட்டு உஜ்ஜயினை நோக்கி புறப்பட்டான். இதற்கிடையில் பல நாட்கள் சென்றுவிட்டபடியால் விக்கிரமனின் யாகம் பூர்த்தியாகிவிட்டது. அரசன் அவபிரத ஸ்நானம் செய்து யாகத்திற்கு வந்திருந்தோர்களுக்கு அளவற்ற திரவியங்களை வாரி வாரிக் கொடுத்து தானத்தை முடித்துவிட்டான். வேதியன் உஜ்ஜயினியை அடைந்து அரசன் சமூகத்திற்குச் செல்லும்போது எல்லாம் முடிந்து யாகத்திற்கு வந்திருந்தவர்கள் போய்விட்டனர். அரசனை வணங்கி இரத்தினங்களை அவனிடம் அளித்தான். அரசே, தங்களிடமிருந்து புறப்பட்ட நான் சமுத்திர தீரத்தை அடைந்து முறைப்படி சமுத்திரராஜனை ஆராதித்து யாகத்திற்கு வருமாறு அழைத்துவிட்டு திரும்பினேன். வரும் வழியில் சமுத்திரராஜனும் அந்தணன் ஒரு கொண்டு வந்து தங்களை வாழ்த்தி 4 இரத்தினங்களையும் பரிசாக அளித்தான். அளவற்ற திரவியங்களும் அமுதமான உணவு வகைகளும் 4 படைகளையும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் 4 இரத்தினங்களின் மூலம் அடையலாம் என்றான். அறிஞனே, நீ திரும்பி வருவதற்குள் யாவும் பூர்த்தியாகிவிட்டது. தான தருமங்கள் முடிந்துவிட்டன. யாகசாலைக்கு வந்திருந்து ஒவ்வொருவரும் தூக்க முடியாதபடி பொன்னும் மணியும் கொண்டு சென்றனர். என் பொருட்டு சமுத்திர தீரந்தரை சென்று வந்து உனக்குக் கொடுப்பதற்கு ஒன்றும் என்னிடம் இல்லை. ஆகவே எனக்காகப் பெற்று வந்த 4 இரத்தினங்களுள் ஒன்றை எடுத்துக்கொள் என்றான் அரசன். அதற்கு அவன், அரசே, நான் ஒருவனே 4 இரத்தினங்களில் ஒன்றை எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. நாட்டில் மனைவி, மகன், மருமகள் மூவரையும் கலந்து ஆலோசித்து எல்லோரும் விரும்பும் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் என்றான். அப்படியே வீட்டிற்குச் சென்று முடிவு செய்து கொண்டு வா என்றான் விக்கிரமாதித்தன். அவ்வாறே வேதியனும் வீட்டிற்கு வந்தான். மனைவி மக்களை அழைத்து நடந்ததைத் தெரிவித்தான்.